நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம், பக்கம் 842வது பக்கம், பழைய ஏற்பாடு, பக்கம் 842வது பக்கம். ஏசாயாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த இன்னொரு இடத்துலையும் இந்த வசனத்தை நான் வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். அதில் 30வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 30வது வசனம், பக்கம் 496வது பக்கம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த வசனம் வேதாகமத்தில் நிறைய இடங்கள் இருக்கு. இதை ஒப்பிட்டு தான் நம்முடைய ஆண்டவரும் பேசுகிறாங்க. இந்த பூமியில் இந்த நாட்களில் அவங்க பேசுகிறது என்னன்னு சொன்னாக்கா, இந்த செடி இந்த வருஷம் இருக்கட்டும், ஏன்னா நான் இதில் கனியை எதிர்பார்க்குறேன், இந்த வருஷம் இருக்கட்டும்னு அவங்க சொல்கிறதுடைய நோக்கமும் அதுதான். இயேசுடைய ஏராளமான பிரசங்கத்தில், செய்திகளில், அவங்களுடைய வாழ்க்கையில் வேறு, இன்னொன்று கனி, இது அவங்களுடைய செய்தியில் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நீங்கள் கவனித்து நம்ம வேதத்தை வாசிப்போம்னா இருக்குது. அங்கே கனி கொடுக்கலன்னா அந்த மரத்துள்ள வேரில் கோடாலியை வைங்க என்றார். அப்படின்னா ஒரு மரம் கனி கொடுக்கணுன்னா நம்ம அதுக்கு முக்கிய காரணம் வேறு நல்ல சத்தும் சாரமும் தண்ணியும் அதுக்கு வேணும். இருந்தால் தான் நல்ல மேலே கனியை அது கொண்டு வர முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முதலாவது வேறு எப்பொழுதுமே மேலே தெரியாது. சில கொடிகள், சில செடிகளுடைய வேறு மேலேயே இப்படி படரும், அது மேலேயே இருக்கும். ஆனால் அது மழை இல்லைன்னா அதிக வெயில் வரும்போது அந்த செடியானது, அந்த கொடியானது சீக்கிரம் வாடி வதங்கி அது போயிடும். ஆனால் சில அந்த மரங்கள் அது ஆழமாக வேறு விடும். எந்த அளவுக்கு ஆழமாக ஒரு மரம் வேறு விட்டுருக்கோ அந்த மரம் புயலினாலேயோ அல்லது வறட்சியினாலேயோ அல்லது அந்த மரம் எந்த இடையூறுலையும் அந்த மரம் கீழே விழவும் விழாது, வாடவும் வாடாது. அது தப்பாமல் அது கனி கொடுக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அது முதலாவது வேறு இருக்க வேண்டிய இடத்துல வேறு அது போய் தண்ணி உள்ள இடத்துல போய் வேறு அங்கே பற்றி பிடித்திருக்கும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நாம் என்னதான் கனி நிறைந்த வாழ்க்கை வாழணும்னு நம்ம விரும்பினாலும் வேற சார்ந்து தான் மேலே கனி இருக்கும் ஒரு மரத்தில்.
ஒரு மரம் வந்து வேர் இல்லை, வேர் அப்படியே போரையாக போயிடுச்சு, ஆழமாக இல்லை, மரமும் அப்படியே போரை விழுந்துருச்சுன்னா அந்த மரம் கனி கொடுக்காது. ஒரு சூழ்நிலை வரும்போது, காற்றடிக்கும்போது அது சாஞ்சிரும். ஆனால் வேர் பற்றி இருக்கிற மரம் அது எந்த காலங்கள்லையும் சூழ்நிலையிலையும் வேர் பற்றி இருக்கிற மரம் அது வந்து கீழே விழவும் விழாது, வறட்சியும் இருக்காது, கனிகளும் அதுக்கு கொடுக்கும். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஏன் நம்மளை இந்த உலகத்தில் வச்சுருக்கிறாங்கன்னா, அவருடைய சுபாவத்தையும் அவருடைய சிந்தைகளையும் அவருடைய குணலட்சணத்தையும் இந்த உலகத்துக்கு நம்ம காமிக்கணும், அவரை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த வருஷம் இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்கிறாங்க? இந்த வருஷம் ஏன் இருக்கட்டும் அதை வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த வருஷம் ஏன் இருக்கட்டும்? 13ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் திருப்பிக் கொள்வோம். 13 லூக்கா 13 13 8 இல்லை 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 கரெக்ட் லூக்கா 13:8 வாசிங்க. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அப்போ இந்த பராமரிக்கிறவர் சொல்றாரு, நான் அதை கொத்தி இருக்கிறேன், எருவு போட்டிருக்கிறேன். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் வேறு விடும். இது வந்து அந்தரங்கத்தில் வேறு விட்டுரும். ஏன்னா தண்ணி பாய்ச்சிருக்கிறேன், கொத்தி இருக்கிறேன், எருவு போட்டிருக்கேன், இது வேறு விட்டுரும். இது ஒரு நாளைக்கு மேலே அது கனி காய்க்கும். இப்படி தான் தோட்டக்காரருடைய நம்பிக்கை அந்த செடி மேலே அவ்வளோ நம்பிக்கை. நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் இயேசுக்கு இருக்கிற நம்பிக்கை என்னென்னா, இவன் என்னை போல மாறிடுவான், என்னை போல இவன் மாறிடுவா, எனக்கு வாரிசா என்ற சுபாவத்தை அது எனக்கு சாட்சியா. ஆண்டவர் தமிழ் சீஷலை பார்த்து அடிக்கடி சொல்கிற வார்த்தைனா, எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள், எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள், என்னுடைய சீஷராக இருப்பீர்கள், என்னுடைய சீஷராக நிலைத்திருப்பீர்கள், உலகத்துக்கு ஒளியாக இருப்பீர்கள், உலகத்துக்கு உப்பாக இருப்பீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, அந்த கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் குறிக்குது. ஆனால் அவர் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு சொல்லி ஒரு மரத்தை போய் பார்க்குறாரு அவர். ஆனால் அந்த மரத்தில் இலை நிறைய இருக்குது, மரம் பூரா அழகாக இலை இருக்குது. ஆனால் அதில் தேடி பார்த்தா ஒரு கனி கூட இல்லை. ஏன்னா அந்த மரம் மழை பெய்யுது, நல்ல வெயில் அடிக்குது, பூமிக்குரிய எத்தனையோ காரியங்களை அது வந்து அனுபவிக்குது, அனுக்குது. ஆனால் கனி மட்டும் அந்த மரத்தில் இல்லை. அது அவருக்கு அவ்வளோ துக்கமும் வேதனையாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்ம கொடுக்குற எத்தனையோ ஈவுகளை, எத்தனையோ நன்மைகளை மழை பெய்ய பண்ணி காற்றடிச்சு எத்தனையோ நன்மைகளை பண்ணுறாரு. ஆனால் அது முள்ளு செடியாக இருந்து அது வந்து எந்த கனியும் கொடுக்கலன்னா அவருக்கு எவ்வளோ வேதனையும் வருத்தமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்களில் ஒரு மரமானது கனி கொடுப்பதற்கு முன்பதாக அது வேறு விட்டுருக்கணும். வேறு இயேசுவிலே வேறு விட்டுருக்கணும். வேறு இல்லாத மரம் அது சீக்கிரமாக அது பட்டு போயிடும், சீக்கிரம் அது வந்து கனி கொடுக்க முடியாது, காற்றடிச்சா அது கீழே விழுந்துடும். ஆகையினால மரத்துடைய மேல் பகுதியை மனுஷன் எப்பொழுதும் பார்ப்பான். மேல் பகுதி, மரம் தண்டை பார்ப்பான், கிளைகளை பார்ப்பான், இலைகளை பார்ப்பான், கனி இருக்கான்னு பார்ப்பான். இதெல்லாம் மேல் பகுதி. ஆனால் மரத்துடைய வேறு பகுதியை இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது.
அது மறைஞ்சிருக்கு. நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, நான் எப்படி யோசிக்கிறேன், நான் எப்படி என்னுடைய வீட்டில் நடந்துக்கிறேன், பணத்தை எப்படி நான் பிரயோகப்படுத்துகிறேன், பணத்தை என்னுடைய ஆசைக்கும் இச்சைக்கும் செலவு பண்ணுறேன்னா, பணத்தை எப்படி அதை உபயோகப்படுத்துகிறேன், நேரத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறேன், நான் எப்படி நடந்துக்கிறேன், என்னுடைய வீட்டில் அந்தரங்கத்தில் நடந்திருக்கேன், என் சிந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, என் நாவின் வார்த்தைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறேனா, வீணடிக்கிறேனா பொருளை, வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாட்டுக்குடையவனா நான் வாழ்கிறேனா, இதெல்லாம் அந்தரங்க வாழ்க்கை. அந்தரங்கத்தில் நான் உண்மை இல்லாமல் வெளியரங்கமாக நான் கனி கொடுக்கணுன்னா அது ஒருபோதும் நடக்காது. வெளியில் வீட்டில் நான் சாட்சியாக இல்லை, என் மனைவிட்ட மரியாதையாக பேசலை, என் பிள்ளைகளை அன்பாக நான் நடத்தலை, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோ எய்த்த வீட்டுக்காரரோ இல்லை என்னுடைய உடன் ஊழியக்கார யாரையோ அவரெல்லாம் அற்பமாகவோ இல்லை என்னுடைய இறுதியத்தில் அவங்கள குறித்து அற்பமாக எண்ணிக்கொண்டு நான் நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினச்சா முடியாது. தேவன் முதல்ல என் அந்தரங்க வாழ்க்கையிலே நான் சரியாக இருக்கிறேன் நான் ஆண்டவர் பார்க்க விரும்புகிறேன். நம்மில் அநேகர் அந்தரங்கத்தில் வேரில் கவனம் செலுத்தாமல் மேலே கனிகள் கொண்டு காய்க்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அது ஒருபோதும் நடக்காது. வேறு ஆழமாக போகல, அதுக்கு தண்ணி இல்லை, எருவை எடுத்துக்கல, ஆனால் சாந்தமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், இச்சை அடக்க முடியவனாக வாழணும், கோபம் இல்லாமல் வாழணும், அன்பாக நடந்துக்கணும் நம்ம விரும்புகிறோம். எப்படி முடியும்? முடியாது. அந்த மரம் சீக்கிரம் சாஞ்சிரும், சீக்கிரம் விழுந்துடும். அதனால் வேர் அந்த மண்ணை பற்றி, தண்ணியை பற்றி, அந்த உரங்களெல்லாம் பற்றி இழுத்து சத்தும் சாரமுமாய் அது வரும்பொழுது தான் மேலே அது கனிகளை கொண்டு வரும். நீங்களும் நானும் இந்த 26வது ஆண்டில் ஒரு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னா அந்தரங்க வாழ்க்கையை குறித்து நான் ஒரு அக்கறை எடுத்துக்கணும். என்னுடைய ரகசிய வாழ்க்கையை குறித்து என் நினைவையும் என்னுடைய இருதயத்தின் யோசனைகளையும் குறித்து நான் கரிசன அக்கறை எடுப்பேனானா இந்த ஒரு வருஷத்திலேயே இந்த வருஷம் இருக்கட்டும் என்று சொன்னது போல் நான் இயேசுவை போல கொஞ்சம் மாறி இருப்பேன். இயேசுவை போல் கொஞ்சம் சகிச்சிருப்பேன், இயேசுவை போல் கொஞ்சம் மன்னிச்சிருப்பேன், இயேசுவை போல் கொஞ்சம் விட்டு கொடுத்துருப்பேன், இயேசுவை போல் இந்த உலகத்தில் கொஞ்சம் கண்டும் காணாதவனாய், அவர் கண் இருந்தும் காணாதவராக இருந்தார், காது இருந்தும் இந்த உலகத்தில் அவர் காதில் விழலை, அவர் கண்டபடி நியாயந்திருக்க மாட்டார், காது சொன்னபடியெல்லாம் கேட்க மாட்டார், இதாக என்ன சொல்கிறாங்கிறத கேட்பார். அருமையானவளே, நான் சொல்கிற மிக முக்கியமான காரியம்னா நம்முடைய வேர் பகுதியில் கவனத்தை செலுத்துவோம். அதாவது அந்தரங்க வாழ்க்கையை குறித்து கவனம் செலுத்துவோமானா வெளியரங்கமாக இது பலனை கொண்டு வந்துடும். அநேகர் அந்தரங்க வாழ்க்கையை குறித்து அநேகருக்கு அக்கறை இல்லை, ஆனால் கனி கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. என்னமா முடியும்? ஒருபோதும் முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை. வேதத்தில் கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் தேவன் நம்மளை வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அவர் மழை பெய்ய பண்ணுறாரு, அவர் கொத்துறாரு, அதுக்கு எரு போடுறாரு, எல்லாமே அவர் செய்கிறாரு. மரம் எடுத்துக்கலன்னா, மரம் அதை எடுத்துக்க மனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, அநேக சமயங்கள் நம்ம என்னன்னா அவர் நம்ம மேல் இரக்கமாக இருக்காங்க, நம்ம மேல் பொறுமையாக இருக்கிறாங்க, நம்ம மேலே சகிச்சு இருக்கிறாங்க, அதெல்லாம் அறியாமல் நம்ம இருக்கிறோம். மழை பெய்ய பண்ணுறாங்க, கொத்துறாங்க, அதுக்கு எரு போடுறாங்க, தண்ணீர் பாய்ச்சுறாங்க, எப்படியானாலும் இந்த வேறு உள்ள போகட்டும் அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் மேல் பரப்புலையே இந்த வேறு என்ன பண்ணுச்சுன்னா மேல் பரப்புலையே இருக்கும். மேல் பரப்பில் இருக்கிற அந்த தண்ணி, மேல் பரப்பில் இருக்கிற அந்த உரம், அதுலேயே அந்த வேரை எடுத்துக்கிட்டு அப்படியே இருக்குது. ஆனால் இந்த மேல் பரப்புலையே இருக்கிற அந்த வேறு என்ன ஆகுங்கிறீங்க? அது வெயில் ஏற ஏற, உதாரணமாக
வெயில் ஏற ஏற அதை மத்திய சுவிசேஷன் புஸ்தகம் திருப்பவும் 13வது அதிகாரம், மத்திய சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம், அதில் 21வது வசனம் வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13:21. ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடல் அடைவான். போதும். இந்த மரம், அதாவது தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய், தனக்குள்ளே அவர்களுக்கு வேறு இல்லை. மேலோட்டமாக மேலே பெய்கிற மழை, மேலே பெய்கிற ஈரம், இதுலேயே திருப்தி கொண்டதாக இருக்குது. இன்னொன்றுன்னா, அதுக்கு கீழே ஒரு கல் இருக்குது, பாறை இருக்குது. அது என்னுடைய சுயமாகி அந்த பாறை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலே சில அங்குலங்கள், 3 அங்குலம் 4 அங்குலம் மண் இருக்குது. அந்த மண்ணிலேயே முளைக்குது. ஆனால் அதுக்கு கீழே பாறை இருக்குது. அதுதான் என்னுடைய சுயம், என்னுடையது. நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? நான் எப்படி இதை இறங்கி போவேன்? அது கீழே இறங்குறதில்ல. வேறு அது என்ன பண்ணா, அந்த பாறையில் கீழே அது வேறு இறங்காமல் என்னுடைய சுயம் அல்லது என்னுடைய பாவம், நான் விடாத சில விடுறதுக்கு மனமில்லாத பாவம், நான் மன்னிக்க மாட்டேன், இன்னாரை வந்து சகிக்க மாட்டேன், இன்னாரத்தில் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், சில இச்சைகள், பெருந்தீண்டி, காம இச்சை, இதெல்லாம் வெளியில் யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் கல் மாதிரி உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கு பாறை. சில பாறை தனக்குன்னு ஒரு லட்சியம், ஏன் விருப்பம், ஏன் ஆசை, என்னுடைய திட்டம், இது என்னுடையதுங்கிற ஒரு பாறை இருக்குது. ஆனால் அந்த பாறை மேலே கொஞ்சம் மண் மூடி இருக்கு. அந்த மண் மேலே தான் கொஞ்சோண்டு இப்படி படர்ந்து இருக்கு வேறு. சில வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நீங்கள் நானும் பரிசோதித்து அறியணும். இந்த 26ஆம் ஆண்டில் என்னுடைய வேறு கொஞ்சம் ஆழமாக போகிறதுக்கு நான் இடம் கொடுப்பேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எந்த கல்லோ பாறையோ எனக்கு வந்து ஒருபோது கூட உள்ளே போகக்கூடாது, அப்படி தடையாக இருக்க வேண்டாம். இது எப்போ தெரியும்னா, பார்க்குறோம் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர் அடைவாங்க. அவங்களுக்கு துன்பம் வரும், இடரல் வரும். உண்டான உடனே அவங்க என்ன செய்வாங்க சொன்னாக்கா, உபத்திரமும் துன்பம் வந்தோடனே, அதாவது புயல் வந்தோடனே, காற்றடிக்கும்போது அந்த மரம் வேறு இல்லாதபடினாலே அசைஞ்சு சாஞ்சிடுது. அநேகருடைய வாழ்க்கை ஏன் சாஞ்சிடுது? வேறு ஆழம் அல்ல. நம்முடைய வேறு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவிலே என்னுடைய ஆழமான விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை வேறு அவரில் இருக்குமானா, பவுல் சொல்கிறது போல நாசம், மோசம், நிர்பந்தம், அவமானமோ, நிந்தையோ, வருங்காலமோ, எதிர்காலமோ என்னை என்ன பண்ண முடியாது? அசைக்க முடியாது. இன்னொரு இடத்துல தான் எழுதியிருக்கு, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவளாகிய நாம். இந்த பூமியில் கடந்த நாட்களில் ஒரு நியூஸில் கேட்டேன், வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 300 தடவை இந்த பூமி எதிர்ச்சி நடக்குதாம். வருஷத்துடைய அந்த லாஸ்ட்டில் கணக்கெடுக்கும்போது 300க்கும் மேல் பூமி எதிர்ச்சி இந்த பூமியில் நடந்திருக்கலாம். பூமி அசைதான். அதில் 30 மட்டும்தான் கணக்குக்கு உட்பட்டு வருகிறதாம். ஏறத்தாழ 300 தடவை அசைதான். ஏன்னா நம்முடைய குருநாதர் ஆண்டவர் சொன்னாங்க, பல இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாகும், அசைவு உண்டாகும். ஆனால் பரலோகத்தில் அசைவு உண்டாகுதா?
பரலோகத்தில் எப்பாவது பூமி எதிர்ச்சி உண்டானதா? அசைவு உண்டானதா? இல்லை. ஆனால் பரலோகம் என்ன இது சொல்லியிருக்குனாக்கா, அசையாத ராஜ்யம். எபிரேயரின் புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கிறோம், அசையாத ராஜ்யம். நீங்களும் நானும் ஒரு அசையாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியுதான் இந்த பூமியில் இருக்கிறோம். அந்த அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28, 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுளோம். அசைவில்லாத ராஜ்யம். இந்த முழு உலகம் அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைங்கிறவங்க இந்த பூமிக்கு எட்டா போல் அசைகிறாங்க. அசைஞ்சு பூமி அசைஞ்சு பிளவுண்டு பூமி சேதமடையும் போது அவங்களும் சேதமடைஞ்சிடுறாங்க. நீங்களும் நானும் இந்த பூமி அசையும் போது நான் அசையக்கூடாது. ஏன்னா நான் யாருன்னா அசைவில்லாத ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆழமாக வேறு விட்டுருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் எதுக்கும் அசைய மாட்டாங்க. கடைசியாக மரணம் வந்தாலும் வா ஒரு கை பார்ப்போம்னு சொல்லுவார். அவ்வளோ அசைய மாட்டாங்க இந்த பூமியில். பட்டினியோ நாசமோ மோசமோ நிர்பந்தமோ அவமானமோ நிந்தையோ எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களுடைய வேறு ஆழமாக போயிருக்கிறதுனால அவங்க ஒருபோதும் கூட பூமி ஆடுறதோட அவங்களும் ஆட மாட்டாங்க. இந்த முழு உலகத்து மனுஷனும் ஆடிக்கொண்டே இருக்கிறான், அசைஞ்சு கொண்டே இருக்கிறான். அவன் சீக்கிரம் ஒரு நாள் கீழே விழுந்துருவான். நீங்கள் நானும் அசைகிறவளாக இருக்கக்கூடாது. இந்த பூமியிலே இயேசு நிலைத்திருக்கிறார். நிலைத்திருக்கிற ராஜ்யத்துக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் நிலைத்திருக்கணும். வியாதி இருக்கலாம், வறுமை இருக்கலாம், பற்றாக்குறை இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தில் நீங்களும் நானும் அசையக்கூடாது. எந்தளவு ஆழமான வேறு இருக்கோ அந்த அளவு அவங்க அசைய மாட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக செடிகள் அநேக மரங்கள் ஏன் அது பச்சையாக இருக்கும், சோதனை வரும்போது நிலச்சின்னுக்கல. மேல் பரப்புலையே அது வாழ்க்கையை ஓட்டிட்டு மனுஷனுடைய மகிமையை தேடுவதும் கணத்தை தேடுவதும் மனுஷர் புகழ்ச்சியிலும் அதிலேயே அப்படியே தன் வாழ்க்கை அப்படியே மேலோட்டத்திலே வாழ்ந்து வாழ்க்கை அப்படியே ஓட்டிட்டாங்க. ஆனால் இது என்ன செய்யும்? உபத்திரம் வரும்போது, பாடு வரும்போது, நிந்தை வரும், அவமானம் வரும்போது கீழே விழுந்துவிட்டு. ஆனால் நீங்கள் நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஆழமாய் வேறு போனது எந்த ஆட்டத்துக்கோ அசைவுக்கோ புயலுக்கோ மழைக்கோ அது சாய்வதே இல்லை. சில புஸ்தகத்தை நான் வாசிச்சிருக்கேன். அந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட சில வார்த்தைகள். பாலைவனம். நம்ம ஊரில் பாலைவனங்கள் இல்லை. நம்ம ஊரில் இருந்த மலைகள் இருக்கும். இல்லாட்டி நம்ம ஊர் மாவட்டங்கள் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, இப்படி நம்ம மாவட்டங்களில் நல்ல மண் வளம் கொண்ட நம்முடைய நல்ல மாவட்டங்கள். ஆனால் சில பாலைவனங்கள் வெளிநாடுகள், அரபி தேசத்தில், அதை சுற்றி இருக்கிற அரபி தேசங்களில் வெறும் மணலாகவே இருக்கும். பல மைல் தூரங்கள். அங்கே சில மரங்கள் இருக்கும். சில ஈச்ச மரம், சில பனை மரங்கள், பனைமரம், ஈச்ச மரம். இந்த மரங்கள் பாலைவனத்துலேயும் பசுமையாக இருக்குமா. சில நேரத்தில் புயல் அடிக்கும், மணல் புயல் அடிக்கும், வெயிலும் கடுமையாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அந்த மரங்கள் சில நூறு அடிகள், நூற்றுக்கணக்கான அடிகள், 80 அடி, 100 அடி, 110 அடி, 150 அடி ஆழத்தில் எங்கே தண்ணீர் இருக்குதோ அங்கே போய் வேர் விட்டுருக்குமா. அது மேல் பரப்பில் மணல் புயல், அங்கே ஒரே வெயில்,
காங்கள் அடிக்கும், ஆனால் மரம் செழிப்பாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அது ஆழமாக வேறுவிட்டுருக்கு, ஆழமாக வேறிட்டுருக்கு. அங்கே உள்ள எந்த புயலுக்கோ எந்த விதமான உஷ்ணத்துக்கோ அது ஒருபோதும் விழுவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை அந்தரங்கத்தில் இயேசு மேலே கட்டப்பட்டவர்கள். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் அதாவது கொலேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம், கொலேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். கொலேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6ஆம் வசனம், பக்கம் 276வது பக்கம், புதிய ஏற்பாடு 276 பக்கம், கொலேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டே. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. அது ஆரம்ப ஸ்டேஜ் தான். ஆரம்பம் ஒரு ஒரு விதையை போடுறோம். விதை போட்டோன்னே கொஞ்சம் அது மேலே இருக்கிற அந்த சேறு, மேலே இருக்கிற புழுதியை கண்டு முளைக்கிறது போல் அது முளைச்சி வரும். ஆனால் அது அப்படியே இருந்துடுச்சுன்னா அது என்ன செய்யணும்னா, உஷ்ணம் வரும், வெயில் வரும். வெயில் வரும்போது என்னாச்சுன்னு சொன்னதுனாக்கா அது வாடிப்போம். ஏன்னா அது ஆழமாக அது வேறு போக மனம் இல்லை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவ மேல் என்னுடைய விசுவாசம் அவர் மேல் வேரூன்றி இருக்கும்போது நான் அசைய மாட்டேன். அதனுடைய லக்கெல்லாம் இன்னும் அசைய மரம் ஆழமாக வேறு போயிட்டே இருக்கும். மரம் அப்படி அசைது ஆழமாக வேறு போகும். அது கீழே விழாது. உங்களுக்கு உபத்திரம் வருதா, உங்களுக்கு நிந்த வருதா, உங்களை தவறை புரிந்து கொள்ளப்படுறாங்களா, உங்களுடைய மானத்தை கப்பல் ஏற்றுறாங்களா, உங்களை தவறாக புரிந்து கொள்கிறார்களா, புயல் அடிக்குதா, இதோட நோக்கம் என்னென்னா இன்னும் அசைஞ்சு வேறு இன்னும் ஆழமாக போய்கிட்டே இருக்கும். இன்னும் அவரிலே அன்பு ஆழமாக போகும். அந்த பவுல் சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல, எந்த உபத்திரவத்திலையும் அகப்படுகிற அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும்படிக்கு எல்லா உபத்திரவத்தையும் நாங்கள் சகிக்கிறோம் பவுல் சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அசையும் பொழுதோ நான் ஆழமாக இயேசுவை பற்றி கொள்வதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே அல்லாமல் நான் கீழே விழுவதல்ல, சாய்வதல்ல. பவுல் இன்னும் சொல்லுவார், எந்த நிலைமையில் இருந்தாலும் நாங்கள் மனம் புண்பட்டு போவதில்லை, மனத்தாங்கள் அடைவதில்லை. என்னுடைய லக்கு இயேசுவை போல நான் மாறணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல சிந்திக்கணும். நான் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ளே இயேசுவை போல மாறிடணும். அதான் அவங்களுடைய லக்கு, அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அருமையானவர்களே, நாம் வரும் நாட்களில் நம்முடைய வேறு ஆழமாய் போடட்டும். மனுஷங்கள் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. என் மனைவிக்கு கூட என் அந்தரங்க வாழ்க்கை தெரியாது, என் பிள்ளைங்களுக்கு தெரியாது, என்னுடைய உடன் ஊழியராக இருக்க என் சகோதரர்களுக்கு என் அந்தரங்க வாழ்க்கை தெரியுமா? அவர்களுக்கு கூட தெரியாது. நான் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்திருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரியும், மற்ற புதன்கிழமையில் வர்றோம், ஒருத்தரை பார்க்குறோம். என் சிந்தையில் நான் எப்படி இருக்கேன்னு என்னுடைய சகோதரருக்கு தெரியுமா? ஒரு ஸ்திரியை குறித்து சிந்தை எப்படி இருக்குது, உபச்சார சிந்தையை குறித்து எப்படி இருக்கிறேன், பணத்தை குறித்து என்னோடய மனநிலை எப்படி இருக்குது, அந்தரங்கத்தில் என் ஆழமாய் நான் எந்த அளவு நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கலை, உலகத்தை நேசிக்கிறேன், எந்த அளவு மனுஷனுடைய கணத்தை தேடுறேன், இதெல்லாம் வெளியில் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் அந்தரங்கமான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுவாங்க, அந்தரங்கமாக செய்ய வேண்டிய 3 காரியங்கள் குறித்து ஆண்டவர் சொல்லுவாங்க. ஒன்று ஜெபம், இன்னொன்று உபவாசம், இன்னொன்று கொடுக்கறது, தான தர்மம் பண்ணுறது. இது 3 காரியங்களும் அந்தரங்கமாய் செய்யப்படட்டும்னு சொல்லி மலைப்பிரசத்தில் ஆண்டவர் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவம்
இந்த 3 வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறதில்ல. இந்த வார்த்தைக்கு இந்த 3 வார்த்தையும் கீழ்ப்படுகிறதில்ல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற 99 கிறிஸ்தவர்கள் இந்த 3 காரியத்தையும் கீழ்ப்படியல. சத்தம் போட்டு ஜெபிக்கிறது, அவர் அறையை பூட்டி கதவை பூட்டி அந்தரங்கத்திலே பார்க்கறது, பிதாகுமார் ஜெபம்னு சொல்லுகிறார். சபையில் ஜெபிக்கணும், அது வேறு. அதேமாதிரி கொடுக்கறது, பையை எடுத்துக்கொண்டு, காணிக்கையை எடுத்துக்கொண்டு, பையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் தெரியுது மாதிரி கொடுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுவான் அந்தரங்கத்தில் கொடுன்னு சொல்லுகிறார். அதேமாதிரி உபவாசிக்கும் போது அந்தரங்கத்தில் நீ செய்யுங்கிறார். இப்படிலாம் நீ அந்தரங்கத்தில் செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஆழமாக வேறு விடுறது போல். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவம் ஆழமாக வேறு விடுறதும் இல்லை, ஆழமாக வாழ்வதும் இல்லை. அவள் மேலோட்டமான கிறிஸ்தவர்கள், மேலோட்டமாய் மேல் பரப்பிலேயே அவருடைய வாழ்க்கை இருக்குது. அப்படியே மேல் பரப்பிலே ஆழமாக வேறு போகலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஆழமாய் அவரிலே கட்டப்பட்டவர்கள். ஏன்னா மேல் பரப்பில் செங்காங்கல்லும் கிழிஞ்சலும் குப்பையும் சத்தையும் தான் கிடக்கும். மேலே ஆழத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் வைரங்கள். பூமியிலே அதிக பணம் மதிக்கப்படுகிற வைரம், தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், நவரத்தினங்கள், இதெல்லாம் உயர்ந்த விலைக்கு விற்கிறாங்க. இதெல்லாம் எங்கே உருவாகுதுன்னா அது பூமியுடைய அடி பகுதியில் தான் உருவாகுது. அதுக்கு எவ்வளோ ஹீட்ரு தெரியுமா? எத்தனையோ டிகிரி, அவ்வளோ வெப்பம் அதுக்கு இருக்குது. அது மாத்திரம் இல்லை, பூமியில் அவ்வளோ அழுத்தம் இருக்குது. அவ்வளோ அழுத்தத்தில் அது என்னவா மாறிட்டான், வைரமாக மாறிடுது. வைரமாக மாறி ஜொலிக்க ஆரம்பிக்காது. மேல் பரப்பில் வைரமோ தங்கமோ வெள்ளியெல்லாம் மேல் பரப்பில் கிடக்கிறதில்ல. மேலே கிடக்கிறதெல்லாம் செங்காங்கல், குப்பை கூளம், நத்தக்கூடு, இதெல்லாம் மேல் பரப்பில் வேணால் கிடக்கும். ஆழத்தில் தான் விலையேறப்பட்டதெல்லாம் இருக்கும். நீங்களும் நானும் ஆழத்தில் போயிடும். நீங்கள் ஜொலிக்க வேணுமா, ஆண்டவருக்கென்று மின்னி மிளிர வேணுமா, உங்களுக்கு அழுத்தம் வருகிறதா? அழுத்தம், அந்த வைரம் ஜொலிக்குது இல்லையா, அது ஆழத்தில் தான் அதை எடுக்கப்படுதான். அது மாத்திரம் இல்லை, அவ்வளோ பூமியுடைய அந்த வெப்பம், அவ்வளோ வெப்பத்தில் அது அப்படி கட்டி ஆகி பல 100 ஆண்டுகள் அது பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் போது ஜொலிக்கிறதாய் மாறிடும். அது ஆழத்தில் இருக்கு. நீங்களும் நானும் ஆழத்தில் இயேசுவிடத்தில் ஆழத்தில் சென்று, இயேசுவே உண்மை போல் மாறணும் ஐயா, அதுக்காக தான் என்ன இந்த நாளில் வச்சுருக்கீங்க, நான் மாறிடுறேன், எனக்கு கொத்துறீங்க, தண்ணி பாய்ச்சிருக்கீங்க, என்னுடைய கவனமெல்லாம் அந்தரங்க வாழ்க்கையிலே இருக்கட்டும். சில பேருடைய வாழ்க்கை அந்தரங்கத்தை குறித்து அவங்களுக்கு கவனம் இல்லை, வெளியரங்கமான வாழ்க்கையை குறித்து தான் அவங்களுக்கு கவனம். பவ்யமாக பேசுகிறது, பவ்யமாக ஜெபிக்கிறது, பவ்யமாக கொடுக்கறது, அப்படியே முகஸ்துதியினால் நடிக்கிறது, இப்படியே அவருடைய வாழ்க்கை வெளியரங்க வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு இதுசாக இருக்குது. அதை எப்படி சொல்ல போகிறதுனாக்கா, உள்ளார அவங்களுக்கு வியாதி இருக்குது, உள்ளுக்குள்ளே கேன்சர் இருக்குது, உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது, வெளியிலேயே நல்ல சென்ட்டும் வெளியில் நல்ல சொக்காய் ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிறதுலேயே அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளான வாழ்க்கையை குறித்து கவனம் செலுத்துவோம். அதனால சொல்ல வர்றாங்க, முதலாவது உள்புறத்தை நீ சுத்தமாக்கு, தானாகவே வெளிப்புறம் என்ன ஆகும், சுத்தமாகும்னு ஆண்டவர் சொல்லுவாங்க. ஆகையினால் நான் இந்த 2026 அந்தரங்க வாழ்க்கையில் ரகசிய வாழ்க்கையிலே மரத்தினுடைய அடிப்பகுதி, வேர்பகுதி, ஆழத்தில் அதே என்னுடைய கவனத்தை செலுத்த நான் விரும்புகிறேன். நீங்களும் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவில் கட்டப்பட்டவர்களாய், இயேசு மேலே மனதை வைத்தவராய், இந்த ரகசிய வாழ்க்கை ஆண்டவரே உண்மையில் இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையை என் மனைவி பார்ப்பாங்க, என் பிள்ளைங்க பார்ப்பாங்க. அதனால் என்ன பிரயோஜனம்? வேறு இருந்தது உனக்கு ஆழத்தில். நாம் கவனத்தை இந்த 2026 கனி கொடுப்பதற்கு முன்பதாக என்னுடைய அந்தரங்காக வேர் ஆழமாக என் இயேசு மேல் பற்றி இருக்கட்டும் பிரியமானவர்களே. ஆமென். நம் அநேக வார்த்தைகளை நாம் கேட்டோம். கடந்த 1ஆம் தேதி நாம் கேட்ட வசனங்களை நான்
என் மனதில் நான் அதை எனக்கென்று நான் எடுத்துக்கொண்டேன். நாம் கேட்டது போல அந்த நமது மூத்த சகோதரரும் சகரியா பூனன் அவர்கள் நமக்கு பேசின அந்த 1ஆம் தேதி கூட்டத்தினுடைய அந்த தாபரத்தை நான் மீண்டும் நினைத்து அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் அதுக்கு வாழும்படி நான் என்னை பிரயாசப்படுறேன். அந்த யாக்கோப்பில் சொன்னாங்க 2ஆம் அதிகாரத்தில், யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், பக்கம் 314. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறினவனானால் அவன் பூரண புருஷனும், சொல் தவறினவர் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் முழு சரீரத்தையும் கடிவாளத்திலே அடைக்க கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். அப்படின்னா நம்முடைய வார்த்தைகளை அநேக விஷயங்களை நம்ம தவறுறோம். நம்முடைய வார்த்தையை குறித்து நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம அநேக விஷயங்களை தவறி இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அதை செய்ய மாட்டோம். அல்லது இப்படி நடக்கணும்னு சொல்லுவோம், இப்படி நடக்க மாட்டோம். நம்ம ஒன்று வாங்கியிருப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நான் ஒன்று வாங்கியிருப்பேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் குறிக்கிற நேரத்தில் அதை தவறியிருப்பேன். இப்படி இருக்கும்போது அப்படி தவறுனா அவன் பூரண புருஷன் அல்ல. நம்முடைய வார்த்தையில், நம்ம கேட்டது போல் நம்முடைய சிந்தையில் இப்படி நாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட வார்த்தை எனக்கு உந்துதலாக இருந்தது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக விஷயத்தில் தவறுறோம். வார்த்தையில், செயலில் நம் பூரண புருஷராக இருப்பதற்கு நம் பிரயாசப்படணும். அதான் நம்ம கேட்டோம். பூரண புருஷனாக இருப்பதற்கு ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு நல்ல புருஷனாய், நல்ல சகோதரனாய், கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு புருஷனாய், சீசனாய் வாழ்வதற்கு ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற கழிப்பையெல்லாம் நீக்கி போடுங்க. என்னிடத்தில் இருக்கிற தீமையெல்லாம் நீக்குங்க. தீர்ப்பானது வாயின் வார்த்தைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய சுபாவம், என்னுடைய சிந்தை, இதெல்லாம் உமக்கும் எனக்கும் மாறுபடாக இருக்கு. ஆண்டவரே இதையெல்லாம் எனக்கு மாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய சகோதரனாய், உம்முடைய சீசனாய், உம்மை நேசிக்கக்கூடியவனாய் ஆண்டவரே இருக்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஒரு பூரண புருஷனாய், அவர் பூரணராய் அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படி அவர் என்னாலும் பிரயாசப்படுறார். அவர் நம்மை ஒரு பூரண புருஷனாய் நிலைநிறுத்தும்படி அவர் பிரயாசப்படுறார். நம்ம அநேக காரியத்தில் நாம் தவறுகிறோம். அதை நாம் உணர்ந்து மனம் திரும்பி நம்ம குணப்பட்டு ஆண்டவரிடத்தில் வரும்படி அவர் விரும்புகிறார். நம்ம நேற்று நடந்தது போல் இன்னைக்கு இருக்கக்கூடாது. கடந்த வருடங்களில் நம்ம இருந்தது போல் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னை நான் சரி செய்துக்கிறேன், என்னை செருக்கிக்கிறேன். ஒரு சிப்பி மாதிரி ஒரு சரியான ரூபத்தில் ஒரு சிப்பி தான் அந்த சிலையை வணையிறான்னா அது அவன் ஒவ்வொரு நாளும் உளியை வைத்து செதுக்குவான். இது போல் ஆண்டவரே நீங்கள் என்னை செதுக்கிடுங்க. ஒரு பூரண புருஷனாக என்னை சரிப்படுத்திடுங்க. என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் இருதயத்தை கழுவிக்கிறேன், என்னை சுத்திகரித்துக்கிறேன், என்னை தாழ்த்துறேன், என் வார்த்தையை நான் சரி செஞ்சுக்கிறேன். நம்ம கேட்டோம், 2 காரியங்களை குறித்து கேட்டோம். ஒன்று உற்சாகப்படுத்துதல், இன்னொன்று சரி பண்ணுதல். உற்சாகப்படுத்துதல், இன்னொன்று சரி பண்ணுதல். நம்முடைய வாழ்க்கையில் ஒருத்தங்களை அநேக சமயத்தில் உற்சாகப்படுத்தியிருப்போம், அநேக சமயத்தில் அவங்கள கரெக்ட் பண்ணியிருப்போம். இந்த 2ஐயும் சரி சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், ஒரு அம்மா கண்டிக்கிறாங்கன்னா அப்பா கொஞ்சம் இரக்கமாக இருக்கணும். அம்மா இரக்கமாக இருக்காங்கன்னா அப்பா கண்டிக்கணும். எந்த பிள்ளைக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைப்படுதோ அதை நம்ம சரியாக செய்யணும். அப்போ தான் அந்த பிள்ளை சீர்படுந்தவும் அது சரியாக இருக்கும். எல்லா நேரத்திலையும் இறக்கமுன்னு நம்ம போயிடக்கூடாது, எல்லா நேரத்தில் கண்டிப்புன்னு போயிடக்கூடாது, எல்லா நேரத்தில் ஆமாஞ்சாமியும் போன்றக்கூடாது, எல்லா நேரத்துலையும் நம்ம இறக்கமாகவும் இருந்துடக்கூடாது. நம்ம சரியாக இருந்து அதை கரெக்ட் பண்ணணும். அதான் சொன்னார், நீங்கள் பேலன்ஸ் உள்ளவங்களா இருங்க.
உங்கள் கருத்துக்கு எப்போதும் ஒருத்தங்க ஆமா சாமி போடுறவங்களா இருந்தால் உங்களை கெடுத்துருவாங்க, உங்களை வீணாக்கிடுவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் உங்களை எச்சரிக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, அப்போ நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. இப்படி பேலன்ஸ் உள்ளவங்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்போ உங்களுக்கு உற்சாகம் தேவைப்படுதோ அப்போ உற்சாகப்படுத்துங்க, எப்போ ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பும் ஆலோசனை தேவைப்படுதோ அப்படி இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு, நம்ம பிள்ளைங்க கட்டப்படுவதற்கு நமக்கு நிறைய ஆலோசனைகளை சொன்னாங்க. நம்ம ரெண்டு பக்கமும் அதை நம்ம சரியாக எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொன்னாங்க. எபிரேயர் 8:12. எபிரேயர் 8:12. எபிரேயர் 8:12, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாதிருப்பேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்களுடைய அநியாயங்களை எல்லாம், நம்முடைய அநியாயங்களை எல்லாம் கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன். எவ்வளோ ஒரு ஆறுதலான உற்சாகமாக நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. உன் பாவத்தை நான் நினைக்கிறது இல்லை, உன் அக்கிரமத்தை நான் நினைக்கிறதே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது எவ்வளவு நமக்கு உற்சாகத்தை கொடுக்குது, அது எவ்வளவு நம்மளை ஆண்டவருக்குள்ள கிட்டி சேரும்படி, ஆண்டவரை துதிக்கும்படி, ஆண்டவரை போற்றும்படி, அவரை பின்பற்றும்படி நமக்கு எவ்வளவா நம்மளை உற்சாகப்படுத்துது. ஆண்டவர் அப்படி சொல்கிறார், நான் உன் பாவத்தை நான் நினைக்கிறது இல்லை, உன் அநியாயத்தை நான் நினைக்கிறதே இல்லை, மனசில் வச்சுக்கிறது இல்லை, நான் நினையாது இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், நம்மளை ஊண்ட உற்சாகப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் அதே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 12ஆம் அதிகாரம் 7வது வசனம், எபிரேயர் 12:7. பக்கம் 310. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிச்சையை தேவன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு சிச்சையை தேவன் அனுமதிக்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவர்களாக இருந்தால், ஒரு பாடுக்குள்ளே, ஒரு பிரச்சனைக்குள்ளே, ஒரு நெருக்கத்துக்குள்ளே உங்களை நடத்துகிறாங்கும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கீங்க. ஒரு பக்கம் அவர் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம் பாவத்தை நினையாதவராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் நமக்கு சிச்சையை கொடுத்து நம்ம கீழ்ப்படியும்படி, நம்ம கற்றுக்கொள்ளும்படி, தாழ்மையை சுபாவத்தை கற்றுக்கொள்ளும்படி அவர் நம்ம கண்டித்து அவர் நடத்துகிறார். சிச்சை மூலமாக நம்ம கண்டிக்கிறார், நமக்கு உணர்த்துறார், நம்மளை தாழ்த்துறார். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம அதன் வழியாக நம்ம கடந்து போகும்படி அவரே நமக்கு செய்கிறார். இனிமேல் நான் உன்னை நினைக்க மாட்டேன், பாவத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியேவும் அவண்டர் போகலை. அதே பக்கத்தில் அவர் நமக்கு ஒரு சிச்சையும் கொடுத்து நம்மளை சித்தித்து நம்மளை சரி செய்து, எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஒரு வேசியின் பிள்ளையாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு சிச்சை இருக்குது, உங்களை நான் எச்சரிக்கிறேன், உங்களை நான் உங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளும்படி, மனம் திரும்பும்படி உங்களுக்கு நான் கட்டளையிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இப்படி ஆண்டவருடைய பிரமாணங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் உள்ளதாக இருக்குது. இப்படியும் போயிடக்கூடாது, இப்படியும் போயிடக்கூடாது, இப்படியும் எழுதியிருக்கு, இப்படியும் எழுதியிருக்கு. அதனால் அதை பேலன்ஸ் பண்ணி நான் வாழும்படி, ஏதோ ஒரு போக்கிலேயே போயிடக்கூடாது, நான் சொல்லுவதுதான் கரெக்டுன்னு போயிடக்கூடாது, நான் சொல்கிறதான் ரைட்டு, நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் தான் ரெடி அப்படின்னு சொல்லி அப்படி போயிடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம கருத்தூன்றி எது நலமானதையோ அதை பிடித்து கொள்ளுங்கள்னு இருக்குது. இப்படி நம்முடைய ஆவியில், ஆண்டவரே நீங்கள் எனக்கு பேலன்ஸ் உள்ள வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஒன்று மேலேயும் போயிடக்கூடாது, ஒன்று கீழேயும் வந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் சரியான இருதயத்தில் நான் வாழலாம் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதுதான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் அது சரியாக ஓட முடியும். சகோதரர் சொல்லும்போது
ஒரு கால் உள்ள ஒரு மனுஷன் இருந்தால், ஒரே கால் தான் இருக்குது, அவன் எப்படி நடப்பான்? குந்தி குந்தி தான் நடப்பான். அது மாதிரி நம்ம குந்தி குந்தி நடக்கிறோமா அல்லது பேலன்ஸ் பண்ணி நடக்கிறோமா அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பும் மன்னிப்பும் இரக்கமும் தேவை. இது ஆண்டவர் எப்போதுமே வச்சிருக்கிறார். அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஆண்டவர் கேட்பார். அதுக்கு ஆண்டவர் சொல்வார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24 புதிய ஏற்பாடு. பதினாறு 14 கேட்குறாங்க, என்னை குறித்து என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சில பேர் யோவான் ஸ்நானகனுங்கிறாங்க, சில பேர் எரோமியாங்கிறாங்க, சில பேர் தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நீங்கள் என்ன குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு சீமோன் பேதுரு சொல்கிறார் 16:16, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீங்கள் யாருன்னா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். அதற்கு இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ யாருன்னா பாக்கியவான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்ன அந்த வெளிப்பாடு மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் கிடைச்சதல்ல, அது பிதாவிடத்திலிருந்து உனக்கு கிடைத்த ஒரு வெளிச்சம். அந்த வெளிப்பாடு அது தேவனே உனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நீ யாருன்னா பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு, இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவாய். இந்த வெளிப்பாடுனால தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்கிற வெளிப்பாட்டை கொண்டுதான் நீ என்னுடைய சபை நீ கட்டுவாய். அந்த வெளிப்பாடு அந்த சபையை கட்டும். அது தேவனுடைய குமாரன் மூலமாக அந்த சபையை கட்டுவான்னு சொல்லி ஆண்டவர் அவரை பாராட்டுறார், அவரை உற்சாகப்படுத்துறார். அப்படி உற்சாகப்படுத்திட்டு கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒரு பக்கம் உற்சாகம், அடுத்த பக்கம் என்ன செய்கிறார்னா, அந்த 21 வாசிக்கிறோம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசருக்கு சொல்ல தொடங்கினார். இப்படி நான் மறிக்க வேண்டியது இருக்கு, உன்னை நிறைவேற்ற வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே, இதுதான் என்னுடைய பிதாவின் சித்தம் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு அவரை தனியாக அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, அது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரையே கடிந்து கொள்ள தொடங்கினார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அதே வார்த்தையால் அவனை உற்சாகப்படுத்தின ஆண்டவர் இப்போ அவனை என்ன செய்கிறார்னா, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, கடிந்து கொள்றார். ஒரு பக்கம் பாராட்டினார், ஒரு பக்கம் கடிந்து கொள்ளவும் செய்கிறார். இதென்னா மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவர் இரண்டாக பிரிக்கிறார். மாம்சத்தோடு அவர் ஒன்றா போயில்லை, அவர் இரத்தத்தோடு ஒன்றா போயில்லை, அவர் சரியாக அதை செய்கிறார். இது மாதிரி நம்முடைய ஆவியிலும் கூட ஒரு பேலன்ஸ் உள்ளவங்களா, ஆண்டவரே நான் ஒரு பூரண புருஷனாக வாழணும், ஆண்டவரே அதை எனக்கு உதவி செய்யுங்க. இறக்குன்னு இறக்கத்துலையும் போயிடக்கூடாது, கண்டிப்புன்னு போயிடக்கூடாது. ஆண்டவரே நான் சரியாக இதை செய்யணும். ஆண்டவரே இந்த பூமியில் வாழ்வதற்கு ஆண்டவரே அந்த கிறிஸ்துவின் ஆவியை நான் பெற்றுக்கொள்ள, அப்படிப்பட்ட இருதயத்தை நம்மளை தயார்படுத்திக் கொள்ள அநேக விஷயத்தில் நாம் தவறுறோம். ஒரு காரியத்தை கூட குறைச்சி சொல்லி போடுறோம்.
நடந்த சம்பவங்களை கூட குறைச்சி சொல்லிப்படுறோம். ஆனால் நான் சரியாக சொல்லணும், வீண் வார்த்தைக்கு இடம் கொடுத்துட்றோம், நாணமில்லாத வார்த்தைகளை நாம் பேசிடுறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்த்து, ஆண்டவரே நான் ஒரு பூரண புருஷனாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் வார்த்தை கேட்ட 2 சகோதரர்கள் 2 சகோதரி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய திவ்யமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆமாண்டவரே, அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனாக மாறவும் அதை நாங்கள் பின்பற்றவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும் சாமி. நாங்கள் ஆழமாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமாகிய உம்முடைய சுபாவத்தையும் உம்முடைய சிந்தையையும் உமது வேரையை நாங்கள் தரித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் தகப்பனே, நாங்கள் ஒரு மேலோட்டமான வாழ்க்கை வாழ வேண்டாம் சாமி. ஆண்டவரே, கீழே வேர்பற்றி மேலே பூ பூத்து ஆண்டவரே கனிகள் தந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க சாமி. இயேசுவே, நாங்கள் பூரண புருஷர்களாய் மாறுபடி எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. கர்த்தராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரை எங்கள் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருநாமத்தினால் திருச்சமூகத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சாமி. உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பிரசனத்தினால் ஒவ்வொருவருடைய இருதயங்களை நீங்கள் நிரப்பினதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய நீங்கள் உதவி செய்யும் சாமி. இந்த நாளின் ஆகாரத்துக்காய் ஜெபிக்கிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும், உன்னும் உமக்காய் வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.